10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு வந்து இந்த +2 டாப்பிக்ல வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நெக்ஸ்ட் வந்து மீடியா ப்ரிப்ரேஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மீடியா ப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம வந்து பார்க்குறோம். எஸ்பெஷலி இந்த மீடியம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலராக ஒரு பிளான்ட்டை நம்ம க்ரோத் பண்ணுறோம் இருந்துச்சுங்களேன், அந்த க்ரோத் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு மெயின் சப்ஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த மீடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டிக்கல். சரிங்களா, சரி, இதில் வந்து நமக்கு எப்படி இந்த பார்ட்டிக்கல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் சக்ஸஸ் ஆஃப் திசு கல்ச்சர் லைஸ் இன் திஸ் composition of the growth medium, the plant growth regulators and the culture condition, especially என்ன நமக்கு very important அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா temperature, pH, light and humidity. The no single medium is capable of maintain to the optimum growth of the all plant tissue. அப்போ இருக்கக்கூடிய எல்லா பிளான்ட்டுக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு மீடியமோ ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டெம்பரேச்சரோ பிஹெச்சோ லைட்டோ நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது. பிளான்ட்டோட கேரக்டரை பொறுத்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது எல்லாமே நமக்கு சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா, அப்போ எஸ்பெஷலி என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஒரு இதில் வந்து நமக்கு டெம்பரேச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ளஸ் அந்த மீடியில் எப்படி இருக்கும் நமக்கு பிஹெச்சோட கேரக்டர், லைட் அண்ட் த ஹியூமிடிட்டி, இது எல்லாமே நமக்கு என்னது வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டிகல். ஓகேங்களா, அப்போ ஆல் த ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இது நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு வேரியேஷன் ஆகும். சரிங்களா, ஒரே மாதிரி நம்மளை என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ த சூட்டபிள் nutrient medium as per the principle of tissue culture as prepared and used. அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இதை நம்ம என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்குவாங்க. சரிங்களா, இதில் ஃபேமஸான ஒரு மீடியம் அப்படின்னால என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு பிளான்ட்டை வந்து நம்ம க்ரோத் பண்ணுறோம். ஓகேங்களா, க்ரோத் பண்ணுறதுக்கு அது க்ரோத் ஆகிறதுக்கான ஒரு உள்ளே இருக்கக்கூடிய சம் ஃபுட் மெட்டீரியல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு தான் என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா மீடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டிக்கல். ஓகேங்களா, இதில் நமக்கு நிறைய ஃபேமஸான மீடியம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா MS மீடியம் அப்படின்னு சொல்லக்கூடியது, MS நியூட்ரியன் மீடியம். இது வந்து முராஸ் ஸ்கூக் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 1962 வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ காமன்லி யூஸ்டு எப்படி அப்படின்னா நமக்கு MS மீடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டிகல். இட் கேஸ் அ கார்பன் சோர்ஸ் வித் சூட்டபிள் விட்டமின்ஸ் அண்ட் ஹார்மோன். அப்போ என்னென்ன இருக்குன்னு பாருங்கள், கார்பன் சோர்ஸ், விட்டமின் அண்ட் ஹார்மோன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் அதிகமாக ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் த மீடியா, the formulation available for the plant tissue culture other than MS or B5 or Camberg medium. சரிங்களா, MS அல்லது B5 or Camberg மீடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டிகல். இது நமக்கு என்ன அப்படின்னா இம்பார்ட்டண்டாக எஸ்பெஷலி நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு மீடியம் பார்ட்டிகல். ஓகே, சரி, அப்போ இதில் பாருங்கள், நமக்கு வந்து மெயினாக நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு MS மீடியம் 1962 முராக் அண்ட் ஸ்கூக் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து இதில் என்னென்ன சப்ஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் சோர்ஸ் இருக்கும், விட்டமின்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ இது ஒரு நமக்கு ஸ்பெஷல் கேரக்டர். அண்ட் தென் MS ஆர் B5 மீடியம், கேம்பர்க் மீடியம் வந்து பார்த்திங்கன்னா 1968 என்ன பண்ணுறாங்க, நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேங்களா, அண்ட் தென் ஒயிட் மீடியம் 1943, இந்த இயர் நினைப்போச்சுங்க, இயர் கேட்பாங்க. ஒயிட் மீடியம் அப்படின்னா 1943, நிச் மீடியம் அப்படின்னா 1969, MS ஆர் B5 மீடியம் அப்படின்னா 1968. MS மீடியம் முராஸ் கூக் எப்போ நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா 1962 என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. சரிங்களா, இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டண்டான ஒரு மீடியம். இது 2 மார்க் கொஷினில் கேட்பாங்க, என்னென்னலாம் மீடியம் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொஷின் கேட்பாங்க. சரியா, அல்லது ஹவு மெனி மீடியம்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த
மீடியா ப்ரிப்ரேஷன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த மீடியம் எல்லாமே நீங்கள் ஆன்சர் பண்ணணும். எம்எஸ் ஆர் B5 மீடியம், ஒயிட் மீடியம், நிச் மீடியம், இதெல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய மீடியம். ஓகேங்களா? சரி, அப்போ மீடியம் மேபி எ சாலிட் ஆர் செமி சாலிட் ஆர் லிக்யூட். எப்படி இருக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் பொறுத்த வரைக்கும் மேபி சாலிட் ஆர் செமி சாலிட் அல்லது லிக்யூடாக நமக்கு வந்து இருக்கும். ஃபார் சாலிடிஃபிகேஷன் எ ஜெல்லிங் ஏஜென்ட் சச் as the அகார் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபெமிலியராக நமக்கு யூஸ் பண்ணுவாங்க. என்ன யூஸ் பண்ணுவாங்க? நமக்கு அகார் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு ஃபெமிலியராக யூஸ் பண்ணுவாங்க. அகார் அகார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்கே இது வந்து நமக்கு வந்து ஒரு ரெட் ஆல்கே வந்து பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். அகார் அகார் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராசிலேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெட் ஆல்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை பிரித்து எடுப்பாங்க. A complex mucilage, the polysaccharide obtained from the marine algae, இதுனா seaweeds, used the solidifying agent of the media ப்ரிப்ரேஷன். அப்போ மீடியா ப்ரிப்ரேஷனுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, சரி, இம்பார்ட்டண்டான பார்ட் இதில் நினைப்பு வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி ஒரு மீடியம் அப்படின்னா என்ன நினைப்பு வச்சுக்கணும்? நாம ஒரு மீடியம் அப்படின்னு சொன்னாலே ஒரு பிளான்ட்டை க்ரோத் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு நியூட்ரிஷன் சப்ஸ்டன்ஸ் இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு மீடியம் சொல்லுவோம். சரிங்களா? அப்படி அதோட சேர்த்து நமக்கு என்ன எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருக்கணும், pH கரெக்டாக இருக்கணும், லைட்டோட கேரக்டர், ஹியூமிடிட்டி எல்லாமே நமக்கு எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி இருக்கணும். சரிங்களா? அதாவது நம்ம எடுத்துக்கக்கூடிய பிளான்ட்டோட கேரக்டரை பொறுத்து. சரிங்களா? ஒவ்வொரு பிளான்ட்டுக்கு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட கேரக்டர் வந்து நமக்கு எப்படி இருக்கும்? வேரியபிள் ஆகும். சரிங்களா? அப்போ ஒரே மாதிரி நம்ம மீடியத்தை எடுத்து எல்லா பிளான்ட்டுக்கு என்ன பண்ண முடியாது? நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க? ஒவ்வொரு மீடியத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, சரி, இதில் என்ன போச்சுங்க? அதுக்கு அடுத்தது நமக்கு இந்த மீடியம் ப்ரிப்ரேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா த காம்போசிஷன் ஆஃப் எம்எஸ். சரிங்களா? காம்போசிஷன் ஆஃப் த எம்எஸ் முராக் அண்ட் ஸ்கூக் அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சா ஒரு மீடியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை இது பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மேக்ரோ நியூட்ரியன்ஸ். என்ன நியூட்ரியன்ஸ்னு கேட்டாங்க அப்படின்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸ். மேக்ரோ நியூட்ரியன்ஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு NH4NO3 அமோனியம் நைட்ரேட். NH4NO3 என்ன அப்படின்னு நமக்கு வந்து அமோனியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது 1650 மில்லிகிராம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். அண்ட் தென் KNO3 பொட்டாசியம் நைட்ரேட். KNO3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொட்டாசியம் நைட்ரேட்னு சொல்லக்கூடியது 1900 கிராம் மில்லிகிராம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் பொட்டாசியம் நைட்ரேட் KNO3 பொட்டாசியம் நைட்ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 1900 கிலோ, அதாவது 900 மில்லிகிராம் வந்து அரேஞ்சாக இருக்கும். அதுக்கப்புறம் CaCl CaCl2 and 2H2O அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கால்சியம் குளோரைடு. என்ன சப்ஸ்டன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா கால்சியம் குளோரைடு. இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 440 மில்லிகிராம் வந்து நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்கும். எவ்வளோ இருக்கும்? நமக்கு வந்து 440 மில்லிகிராம் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் MgSO4 6H2O. MgSO4 6H2O இது நமக்கு வந்து மெக்னீஷியம் சல்ஃபேட். என்ன சப்ஸ்டன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா மெக்னீஷியம் சல்ஃபேட். இதோட நமக்கு என்ன அடிஷனாக இருக்குது? வாட்டர் மாலிகுல்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு அடிஷனாக இதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. 370 மில்லிகிராம் வந்து பார்த்திங்கன்னா இது அரேஞ்ச் ஆகிருக்கும். அண்ட் தென் KH2PO4 பொட்டாசியம் டீஹைட்ரஜன் பாஸ்பேட். பொட்டாசியம் டீஹைட்ரஜன் பாஸ்பேட்னு சொல்லக்கூடியது 170 மில்லிகிராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். சரிங்களா? அப்போ மேக்ரோ நியூட்ரியன்ஸ் நமக்கு வந்து 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. நோட் பண்ண வச்சுக்கோ. வாட் இஸ் கால் த மேக்ரோ நியூட்ரியன்ஸ் மீன்ஸ் NH4NO3 KNO3 CaCl2 2H2 and then MgSO4 6H2O இருக்கும், ப்ளஸ் வந்து KH2PO4 இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே யாரோட கேரக்டர் அப்படின்னா நமக்கு வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கக்கூடிய கேரக்டர். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோ நியூட்ரியன். ஓகே, என்ன சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லக்கூடியது. மைக்ரோ நியூட்ரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னா MnSO4 4H2O. MnSO4 4H2O. 4H2ங்கிறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மெக்னீஷியம் சல்பேட். என்ன சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா மெக்னீஷியம் சல்பேட் 22.3 மில்லிகிராம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ZnSO4
NSO4 4H2 இது வந்து நமக்கு ஜிங்க் சல்பேட். என்ன சல்பேட் அப்படின்னா ஜிங்க் சல்பேட் 8.6 மில்லிகிராம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு H3PO3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா போரிக் ஆசிட். என்ன ஆசிட் அப்படின்னா போரிக் ஆசிட்டு. இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 6.2 மில்லிகிராம் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். அடுத்தது KI அப்படின்னா பொட்டாசியம் அயோடைட். கேஐனா நமக்கு என்னது பொட்டாசியம் அயோடைட். பொட்டாசியம் அயோடைட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0.83 மில்லிகிராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ மைக்ரோ நியூட்ரியம் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே நமக்கு என்னது மைக்ரோ நியூட்ரியத்தோட கேரக்டர். ப்ளஸ் வந்து நமக்கு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. இது நமக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸில் வந்து எதுனெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இதை நினப்பு வச்சுங்க. MnSO4 அதாவது மேங்கனீஸ் சல்பேட், ஜிங்க் சல்பேட், போரிக் ஆசிட், பொட்டாசியம் அயோடைட். சரிங்களா? இதெல்லாமே எதில் இருக்குது மைக்ரோ நியூட்ரியன்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட். அதுக்கப்புறம் மைனர் நியூட்ரியன்ஸ். இப்போ மைனர் நியூட்ரியன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா Na2MO4 2H2 Na2MO4 2H2 சோடியம் மாலிப்டேட் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னா சோடியம் மாலிப்டேட் எவ்வளோ இருக்குது நமக்கு 250 மில்லிகிராம் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். அண்ட் தென் CuSO4 5H2O இது நமக்கு குப்ரிக் சல்பேட். என்ன சப்ஸ்டன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா குப்ரிக் சல்பேட். இது வந்து 0.025 மில்லிகிராம் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். அண்ட் தென் COCl2 6H2O அப்படின்னு சொல்லக்கூடியது இது கோபால்டஸ் குளோரைட். என்ன குளோரைடுன்னு கேட்டாங்க அப்படின்னா கோபால்டஸ் குளோரைட் 0.025 மில்லிகிராம் வந்து நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்கும். சரியா? அப்போ இது எல்லாமே எந்த கேரக்டரில் வருது அப்படின்னா மைனர் நியூட்ரியன்ஸில் வருது. சரியா? அப்போ மைனர் நியூட்ரியன்ஸ் கொஷின் கேட்டாங்கன்னா நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும்? சோடியம் மாலிப்டேட் இருக்குது, குப்ரிக் சல்பேட் இருக்குது, கோபால்டேஸ் குளோரைடு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது எல்லாமே யாரோட கேரக்டர் நமக்கு மைனர் நியூட்ரியன்ஸோட கேரக்டர். அதுக்கப்புறம் அயன் ஸ்டாக். அயன் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் NaEDTA சோடியம் EDTA 37.25 மில்லிகிராம் வந்து பார்த்தீங்கன்னா இது அரேஞ்ச் ஆகிருக்கும். அண்ட் தென் FeSO4 7H2O FeSO4 7H2O ஃபெரஸ் சல்பேட். என்ன சல்பேட் அப்படின்னா பெர்ரஸ் சல்பேட். என்ன சல்பேட் அப்படின்னா இது வந்து பெர்ரஸ் சல்பேட்டோட கேரக்டர். பெர்ரஸ் சல்பேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து 27.85 மில்லிகிராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்கும். சரிங்களா? அப்போ எஸ்பெஷலி இதோட கேரக்டர் பார்த்துக்கங்க. நமக்கு அயன் ஸ்டாக் 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. NaEDTA இதை கொடுத்துட்டு நமக்கு வந்து இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து எதில் இருக்குது மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இல்லையா அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இல்லையா அப்படி மாதிரி என்ன பண்ணுவோம் நமக்கு கொஷின் கேட்பாங்க. சரியா? அப்போ அயன் ஸ்டாக் அப்படிங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா NaEDTA 37.25 மில்லிகிராம். ஓகே. அண்ட் தென் வேறு என்ன இருக்குது நமக்கு பெர்ரஸ் சல்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நமக்கு என்ன இருக்கும் அடிஷனலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும் 27.85 மில்லிகிராம். 27.85 மில்லிகிராம் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் விட்டமின். விட்டமின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கிளைசின், நிக்கோட்டினிக் ஆசிட், பைரிடாக்சின் HCl, தயமின் HCl இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக விட்டமின்ஸோட கண்டென்ட். ஃபர்ஸ்ட் ஒன் கிளைசின் வந்து 2 மில்லிகிராம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நிக்கோட்டினிக் ஆசிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.5 மில்லிகிராம் வந்து நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்கும். அண்ட் தென் நமக்கு பைரிடாக்சின் HCl வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.5 மில்லிகிராம். தயமின் HCl வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 0.5 மில்லிகிராம். இது நமக்கு என்ன பண்ணலாம் 2 மார்க் கொஸ்டினில் கேட்கறதுக்கான பாசிபிள் இருக்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. தட் விட்டமின்ஸ் அப்படிங்கிறது கிளைசின், நிக்கோட்டினிக் ஆசிட், பைரிடாக்சின் HCl, தயமின் HClன்னு சொல்லக்கூடிய கண்டென்ட். ஓகேங்களா? இப்போ இந்த கண்டென்ட் எல்லாம் இது மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா விட்டமின்ஸோட கேரக்டர். ஓகே. தட் இஸ் கால் த விட்டமின்ஸோட மெயின் கேரக்டர். அதுக்கப்புறம் growth ஹார்மோன். சரிங்களா? அப்போ எதெல்லாம் நமக்கு வந்து growth ஹார்மோன் அப்படின்னு நம்ம நார்மலாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னெல்லாம் வரும் நமக்கு ஆக்சின், ஜிப்பர்லின், சைட்டோகைனின் இதெல்லாம் நமக்கு என்னவாக இருக்கும் growth ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்பெஷலி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா IAA இண்டோல் அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ நமக்கு இருக்குது
1.30 மில்லிகிராம் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் கைனட்டின், இது சைட்டோகைனினோட கேரக்டர் இல்லையா? இப்போ கைனட்டின் சொல்லக்கூடியது வந்து பாருங்கள் 0.4 to 10.0 மில்லிகிராம் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் மயோ இனுசெட்டால்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா 100 மில்லிகிராம் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 30 மில்லிகிராம், அதாவது நமக்கு 30 இந்த கிராம் ஆஃப் இதில் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்சாக இருக்கும். சுக்ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டென்ட், சரிங்களா? இது நமக்கு என்ன அப்படின்னா டைசாக்ரைடோட கேரக்டர் இல்லையா? இப்போ சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பிளான்ட் என்ன பண்ணும், இப்போ பிளான்ட் எந்த ஃபார்மில் வந்து எடுத்துக்கும் அப்படின்னா சுக்ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபார்மில் அது என்ன பண்ணிக்கும் பிளான்ட் வந்து அப்போ அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேங்களா? அப்போ இதில் நமக்கு வந்து என்னென்னலாம் நமக்கு க்ரோத் ஹார்மோன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா IAA, கைனட்டின், மயோ இனிசிட்டால், சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே என்னது நமக்கு க்ரோத் ஹார்மோன். அதுக்கு அடுத்தது சாலிடிஃபையிங் ஏஜென்ட். சாலிடிஃபையிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்பெஷலி அகார் மட்டும்தான் நமக்கு என்னது இதில் வந்து நமக்கு இருக்குது. சாலிடிஃபையிங் ஏஜென்ட் சொல்லக்கூடியது 8, இது நமக்கு என்ன அப்படின்னா 8 கிராம் அப்படிங்கிற பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டேபிள் பேஸ் பண்ணி ஒரு கொஷின் நமக்கு கேட்பாங்க. ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டிகல். அந்த டேபிள் பேஸ் பண்ணி 3 மார்க் கொஷினோ அல்லது 5 மார்க் கொஷினோ நமக்கு என்ன பண்ணலாம் 1 மார்க் கொஷின் பேஸ் பண்ணியோ இதில் வந்து நமக்கு கொஷின் கேட்கலாம். ஓகேங்களா? சார், அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா கல்ச்சர் கண்டிஷன். ஓகேங்களா? அடுத்த நெக்ஸ்ட் நமக்கு என்ன அப்படின்னா கல்ச்சர்ஸோடைய கண்டிஷன்ஸ். இப்போ கல்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்பெஷலி இந்த pH அப்படின்னு சொல்லக்கூடியது இம்பார்ட்டன்ட், சரிங்களா? இப்போ pHனா நமக்கு என்னது எஸ்பெஷலி பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அல்லது பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லக்கூடியது நம்ம என்ன சொல்லுவோம் இந்த pH அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ pH அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும், ஒரு 7 அப்படின்னா நமக்கு என்னது நியூட்ரியல், அதாவது நமக்கு வந்து காமனாக வந்து ஒரு கேரக்டர் தான் 7 அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நார்மல் கண்டிஷன்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஆசிட்டா பேஸா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம பார்க்கணும், சரிங்களா? இப்போ ஆசிட்னா எப்படி இருக்கும் நமக்கு வந்து, அதாவது நமக்கு பிலோ 7க்கு கீழே இருந்துச்சு நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம அதை ஆசிட்னு சொல்லுவோம். அதே மாதிரி நமக்கு 7க்கு மேலே போனால் நம்ம என்ன சொல்லுவோம் இதை வந்து பேஸ் அல்லது நம்ம வந்து இந்த உப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கண்டென்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி சொல்லுவோம். சரி, அப்போ கல்ச்சர் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் pH அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா the pH medium is a normally adjusted between the 5.6 to 6 வரைக்கும் இருக்கணும் ஃபார் த பெஸ்ட் ரிசல்ட். அப்போ இதில் இருந்தால் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வச்சுருக்கக்கூடிய கல்ச்சர் மீடியம் எவ்வளோ இருக்கணும் 5.6லேருந்து 6 வரைக்கும் இருந்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் எப்படி இருக்கும் பெஸ்ட் ரிசல்ட்டாக நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. pH அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கணும் 5.6லேருந்து 6 வரைக்கும் இருக்கணும். ஸோ த ஃபார் பெஸ்ட்டு ரிசல்ட் வந்து நமக்கு எதில் கிடைக்கும்னு கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது டெம்பரேச்சரோட கேரக்டர், சரிங்களா? அப்போ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு என்னது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட் இல்லையா? அப்போ பிளான்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி டெம்பரேச்சர் இருக்குமா அப்படின்னா நாட் பாசிபிள். ஓகே, இப்போ ஒவ்வொரு பிளான்ட்டுக்கு எப்படி இருக்கும் ஒவ்வொரு மாதிரியான டெம்பரேச்சர் வந்து நமக்கு இருக்கும், சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து காமனாக ஒரு டெம்பரேச்சர் எடுத்துக்கிறாங்க. அதாவது 25 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 டிகிரி செல்சியஸ். அதாவது 2 டிகிரி நமக்கு என்ன ஆகலாம் இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது 2 டிகிரி நமக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா மைனஸ் ஆகலாம். அதான் நமக்கு என்னது 25 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே சார், இப்போ இதில் டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் த கல்ச்சர் ஷுட் பி இன்குபேட்டட் நார்மலி அட் த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 டிகிரி செல்சியஸ் ஃபார் ஆப்டிமல் க்ரோத். அப்போ இந்த கேரக்டர் இருந்தால் அது நமக்கு என்ன பண்ணும் ஆப்டிமல் க்ரோத் அப்படின்னு சொல்லக்கூடியது நார்மலாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நடக்கும். ஓகே, இது நமக்கு 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஆப்டிமல் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணும் 25 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம். ஓகே சார், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூமிடிட்டி அண்ட் த லைட் இன்டென்சிட்டி. ஹியூமிடிட்டி அண்ட் த லைட் இன்டென்சிட்டியோட கேரக்டர். த கல்ச்சர் ரெக்யூர் ஃபார் த 50 to 60%. 50 to 60% வந்து பார்த்திங்க அப்படின்னா த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அண்ட் த 16 hours ஆஃப் த போட்டோ பீரியட் ஆஃப் திஸ் illumination ஆஃப் த கூல் ஒயிட் ஃப்ளோரசன்ட் டியூப். எதில் வந்து கூல் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து கூல் பண்ணுறதுக்காக ஒயிட் ஃப்ளோரசன்ட் டியூபஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணிக்கிறாங்க இந்த டியூபை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆஃப் த அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ லக்ஸ் இருக்கும் அப்படின்னா 1000 லக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதாவது
இந்த லக்ஸ் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணக்கூடியது அப்படின்னா அந்த வேவ் லென்த் லைட் இருக்கு இல்லையா, அதில் நம்ம எவ்வளோ நேரம் அந்த லைட்டோட பவர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த லக்ஸ் பார் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த 1000 லக்ஸ் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா அந்த கோழி பண்ணையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த எக்கெல்லாம் வச்சுட்டு நமக்கு அந்த ஹச்சிங்காக அந்த எக்கெல்லாம் வச்சுருவாங்க. வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது மேலே தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க ஒரு லைட்டை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா, அதுக்கு என்ன அப்படின்னா ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சர் கொடுக்குற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த லைட்டை கரெக்டாக செட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி கூட தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹியூமிடிட்டி அண்ட் த லைட் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, சரி. நெக்ஸ்ட் ஒன், ஹியூமிடிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா த கல்ச்சர் ரெக்கார்ட் இன் 50 to 60%. ஓகே, the relative humidity and the 16 hours of the photo period. எத்தனை மணி நேரம் நம்ம கொடுக்குறோம்? 16 மணி நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நாம் லைட் கொடுக்குறோம். ஓகே, இப்போ ஃபோட்டோனா லைட்டு, பீரியட் அப்படின்னா லென்த் ஆஃப் த லைட். அப்போ எவ்வளோ நேரம் நம்ம வந்து லைட்டை கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 hours நம்ம என்ன பண்ணுறோம் இதில் வந்து லைட்டை நம்ம கொடுக்குறோம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தி இலிமினேஷன் ஆஃப் த கூல். சரிங்களா, அப்போ லைட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் நம்ம கூல் பண்ணணும் இல்லையா. அண்ட் தென் ஒயிட் ஃப்ளோரசன்ட் டியூப் ஆஃப் த அப்ராக்சிமேட்லி எவ்வளோ லைட்டை கொடுக்குறோம் அப்படின்னா 1000 லக்ஸ் இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நம்ம லைட்டை கொடுக்குறோம். இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணலாம், இது 2 மார்க் கொஷனில் கேட்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரேஷன். என்ன கேரக்டர் அப்படின்னு நமக்கு வந்து ஏரேஷன். ஓகே, நெக்ஸ்ட் கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா ஏரேஷன் சொல்லக்கூடிய, அதாவது ஏரேஷன் அப்படின்னு நமக்கு என்னது வென்டிலேஷன் இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அதாவது காற்றோட்டமான சூழ்நிலை அப்படின்னு சொல்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் இந்த ஏரேஷன் சொல்லக்கூடியது. இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தி ஏரேஷன் டு த கல்ச்சர் கேன் பி ப்ரொவைடட் பை த shaking in the flask or tube the liquid culture on the automatic shaker or aeration of the medium by the passing with the filter ஸ்டெர்லைசேஷன் ஏர். சரிங்களா, அப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இந்த ஸ்டெர்லைஸ்டு ஏர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபில்டரைஸ் நமக்கு யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த ஃபில்டர் ஸ்டெர்லைஸ்டு ஏர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். த ஏரேஷன் டு த கல்ச்சர் கேன் பி ப்ரொவைடட் பை த ஷாக்கிங் திஸ் அ ஃப்ளாஸ்க் ஆர் டியூப் ஆர் லிக்விட் கல்ச்சர் ஆன் த ஆட்டோமேட்டிக் shaker or the aeration of the medium by the passing with the filter sterilized air. And then next one point, induction of the callus. Induction of the callus oda character. callus அப்படினால என்ன சொல்லுவோம் நம்ம undifferentiated the mass of tissue தான் நம்ம என்ன சொல்லுவோம் callus அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அதில் எப்படி இருக்காது நமக்கு ஸ்டெம்மு, ரூட்டு, லீஃப் இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் என்ன இருக்காது நமக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் ஆகிருக்காது. அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது குரூப்பாக மாஸ் ஆஃப் டிஷ்யூ தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம கேலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். எக்ஸ்பிளைன் ஆஃப் த 1 to 2 சென்டிமீட்டர். சரிங்களா, அப்போ ஸ்டெரைல் செக்மெண்ட் த செலக்டட் ஃப்ரம் த என்ன சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துல லீஃபு, ஸ்டெம்மு, டியூபர் ஆர் ரூட்டட் is inoculated in transferring to the explant to the sterile glass tube containing to the nutrient medium. அப்போ glass tubeல என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது எப்படி இருக்கணும் 1 to 2 சென்டிமீட்டர் sterile segment selected from the leaf, stem, tuber or root is inoculated transferring the explant to the sterile glass tube containing to the nutrient medium. In the MS nutrient medium, the supplemented with the auxin. என்ன யூஸ் பண்ணோம் நமக்கு வந்து supplemented with the auxin ஆட் பண்ணுறோம் இல்லையா. அப்போ auxin and the incubated at 25 degrees Celsius. 25 degrees Celsius. இதில் நமக்கு என்னது plus or minus 2 degrees Celsius in an alternate light and a dark period of the 12 hours to the induce the cell division. அப்போ தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் லைட் அண்ட் டார்க் எவ்வளோ நேரம் கொடுக்குறோம் அப்படின்னா 12 hours கொடுக்குறோம். ஓகேங்களா, அப்போ டு த இன்டியூஸ் செல் டிவிஷன். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா செல் டிவிஷன் நமக்கு என்ன பண்ணும் இன்டியூஸ் பண்ணும், தூண்டும். அப்போ தூண்டும் போது என்ன ஆகும் நமக்கு த செல் டிவிஷன் அண்ட் த சூன் அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் த எக்ஸ்பிளான்ட் டெவலப் இன்டு த கேலஸ். அப்போ அதான் என்ன ஆகும் நமக்கு கேலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ கேலஸ் இஸ் அ மாஸ் ஆஃப் அன்ஆர்கனைஸ்டு growth ஆஃப் பிளான்ட் செல் ஆர் டிஷ்யூ இன் விட்ரோ
கல்ச்சர் மீடியம். ஓகேங்களா? இப்போ இண்டக்ஷன் ஆஃப் த கேலஸ் நமக்கு என்ன பண்ணலாம் 3 மார்க் கொஷனில் கேட்கலாம். எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பிளான்ட் ஆஃப் 1 to 2 centimeter the sterile segment selected from the leaf stem tuber இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எதை சூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம இதில் வந்து லீஃபு ஸ்டெம்மு டியூபர் ஆர் ரூட் இஸ் inoculated transferring to this explant to the sterile glass tube எதில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா sterile glass tubeல எடுத்துக்கிறோம். ஓகே, அது என்ன sterile அப்படின்னா ஏன் நம்ம எல்லாத்துக்குமே இதில் வந்து நம்ம ஸ்டெரைல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அதாவது எந்த காரணத்தை கொண்டு நம்ம என்ன ஆயிடக்கூடாது நமக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணலாம். சின்ன சின்ன மைக்ரோ சிப்ஸ் யூஸ் பண்ணுவது நமக்கு நிறைய சின்ன சின்ன மைக்ரோ ஃபோர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் டியூபு ப்ளஸ் வந்து நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய இனாக்குலம் சேம்பரில் இருக்கக்கூடிய அந்த டூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எஸ்பெஷலி நம்ம என்ன பண்ணிக்கணும் ஸ்டெரைல் அதான் நம்ம வந்து எந்த ஒரு மைக்ரோப்ஸோ அஃபெக்ட் ஆகாமல் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பார்த்துக்கணும். சரியா? அப்போ அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த திசு கல்ச்சர் மெட்டீரியல் என்ன பண்ணலாம் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய போர் சிப்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இதை எந்த ஒரு மைக்ரோப்ஸ் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். இது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் தென் லைட்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி என்ன பண்ணுறோம் நம்ம எம்எஸ் மீடியம் த நியூட்ரியன்ட் மீடியம் supplemented nutrient medium is a supplemented nutrient medium is a supplemented and also used for this and then the material this is a light and a dark bit of the 12 hours அப்படி நமக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 12 hours நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் கொடுக்குறோம். ஏன் நம்ம வந்து 12 hours நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் என்ன பண்ண முடியும் அந்த பிளான்ட்டோட கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நமக்கு வந்து க்ரோத் ஆகுது அப்படிங்கிறத என்ன பண்ணி நம்மளால் வந்து இதை வந்து அப்சர்வ் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ அதே மாதிரி எப்படி கொடுக்குறாங்க அவங்க லைட்டோட கேரக்டரும் கொடுக்குறாங்க டார்க் பீரோட கேரக்டர் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் கொடுக்குறாங்க. அப்போ இதில் கொடுக்கக்கூடிய டெம்பரேச்சர் எவ்வளோன்னு கேட்டாங்க அப்படின்னா 25